அவர் சொல்வதை செய்யாவிட்டால் என்ன எப்படி நிற்கணுமாம்மா? வழியிலே நிற்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்வதை நம்ம வழியிலே நிற்கணும். ரெண்டாவது கேட்டு விசாரிக்கணும். மூன்றாவது வழி எதிர் பார்க்கணும். நான்காவது அதிலே நடக்க வேண்டும். இவ்வாறு செய்யும்போது தான் ஆத்துமாவுக்கு இளைப்பால் கிடைக்கும். ஆமென். இந்த 4 விதமான காரியத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னா குடும்பங்களில் இளைப்பால் கிடைக்காது. ஆமென். நான் மோனச காரியம் வேறு, இது ரெண்டாவது காரியம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வழியிலே நிற்கணும். தேவன் விரும்புகிற வழியிலே, தேவன் எதிர்பார்க்குற வழியிலே நீங்கள் காரியங்களை செய்யத்தக்கலாம் வழி இதுவே என்று கேட்டு விசாரித்து வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பால் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உனக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே உங்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அல்லேலூயா.